ஹாய் விவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம டிஆர்பியில் அசிஸ்டன்ட் ப்ரொபோசருக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் www.drb.dn.gov.in அப்படின்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா கீழே டீச்சர் ரெக்யூப்மெண்ட் அப்படின்ற ஒரு லிங்க் வரும். கீழே வெப்சைட்டு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு அப்ளை ஆன்லைன் இருக்கு வருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதான் வந்து எக்ஸாம் அப்ளை பண்ணுறது. ஸோ இந்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்க. அது ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். நம்ம பிஃபோராக இதை பற்றி வீடியோ நம்ம கொடுத்துருக்கோம். இதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் ஸ்டார்ட் அண்ட் டேட்டு, பேமெண்ட் டேட்டு, டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் 4/8/2023 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை ஆன்லைன் கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. நீங்க அந்த டாக்குமெண்ட் ஓபன் பண்ணி பார்க்கணும்னா இங்கேயே நீங்க ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம். இங்க வந்து உங்களோட மெயில் அட்ரஸ் வந்து கொடுங்க. மெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம வந்து இப்போ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா மெயில் அட்ரஸ் வந்து கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு இங்க வந்து கார்னர்ல பாத்தீங்க அப்படின்னா வெரிஃபை மெயில் அட்ரஸ் இருக்கு. மெயில் அட்ரஸை வெரிஃபை பண்ணுங்க. ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு ஓடிபி சென்ட் ஆகும். ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஓடிபி வந்து உங்களுக்கு மெயில் அட்ரஸ்க்கு வந்திருக்கும். ஸோ அந்த ஓடிபி வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். டூ 53131. ஸோ வெரிஃபை பண்ணியாச்சு. இமெயில் வந்து ஃபோன் நம்பர் வெரிஃபை பண்ணணும். ஃபோன் நம்பர் வெரிஃபை பண்ணணும். 6697. ஸோ வெரிஃபை. ஸோ மொபைல் வந்து வெரிஃபைட் ஆயிடுச்சு. இப்போ சப்மிட் கொடுங்க. You have complete the basic registration for the assistant professor தமிழ்நாடு காலேஜேட். உங்களுக்கு பேசிக் இன்ஃபர்மேஷன் வந்து இதாயிடுச்சு. இப்போ வந்து உங்களுக்கு யுவர் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் சென்ட் யுவர் இமெயிலுக்கும் உங்க மொபைல் நம்பருக்கும் ஓகேவா. ஸோ இது வந்து கேண்டிடேட்டோட டேஷ்போர்டு. ஓகேனா ஃபர்ஸ்ட் டைம் நீங்க உள்ள வரும்போது உங்களுக்கு இப்படிதான் இருக்கும். ஸோ ஆல்ரெடி நீங்க எக்ஸாம் நீங்க எழுதிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடி வந்து கிரியேட் ஆயிருக்கும். ஸோ இப்போ உங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்றது, அப்ளை பண்றது, அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து நாட்னு வந்திருக்கு. இப்போ நம்ம ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ டீட்டெயில்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் ப்ரொபோசருக்கான டீட்டெயில்ஸு, போஸ்ட் டீட்டெயில்ஸு, நோட்டிஃபிகேஷன் எல்லாம் ரீட் பண்ண சொல்லியிருக்காங்க. லைவ் அப்ளிகேஷன் ஈவெண்ட் ஓகேவா. இப்போ வந்து ரிட்டன் எக்ஸாமு, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ கீழே வந்து நம்ம வந்து இது எல்லாமே ஃபில் பண்ணுவோம். நம்ம ஸோ இதெல்லாமே ரீட் பண்ணிக்கலாம். நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ரீட் பண்ணிக்கலாம். ஸோ கீழே வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா யூ ஹேவ் அப்ளைட் ஃபார் த டைரக்டர் போஸ்ட் ஆஃப் தமிழ் காலேஜ் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்ம் கொடுத்துருங்க. நேம் ஆஃப் த போஸ்ட் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு, இல்லை இது கொடுக்குறீங்கன்னா என்ன சப்ஜெக்ட், எஸ். ஸோ கிளிக் பண்ணிட்டு எல்லாமே நம்ம ரீட் பண்ணிட்டோம் அப்படின்றத வந்து கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ உங்களோட
டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுக்க சொல்றாங்க. கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் செக் பண்ணி பாருங்க. அப்ளிகேஷன், இனிஷியல்ஸ், ஜெண்டர், போட்டோ, ஐடி கார்டோட ப்ரூஃப். மேக்ஸிமம் நம்ம ஆதார் கார்டை தான் கொடுப்போம். ஃபாதர் நேம், மதர் நேம், 10th அதே மாதிரி கம்யூனிட்டி டீட்டெயில்ஸு. ஸோ இதெல்லாமே ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் கொடுக்கணும். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு ஆன்கோயிங்கில் போயிட்டே இருக்கும். உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி ப்ரூஃப் வந்து கொடுக்கணும். உங்களோட ஐடி ப்ரூஃப் வந்து ஆதார் கார்டு, எனிதிங் உங்களுக்கு ப்ரூஃப் எது இருக்கோ அதை வந்து கொடுத்துக்கலாம். ஐடி ப்ரூஃபு அதை கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, ஸோ இது எல்லாத்தையுமே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஏஜ் வந்து அது ஆக்சுவலாக வந்து கால்குலேட் பண்ணி காமிச்சிரும். டென்த்து மார்க்கில் எப்படி இருக்கோ அது மாதிரி தான் உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொண்டு கொடுக்கணும். உங்களோட ஃபாதர் நேம், மதர் நேம், என்ன கேட்டகரி, யார் யூஸ் பண்ணிருக்காங்க, சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இதெல்லாம் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஒரு சில ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் நம்ம ஸ்டார்டிங்கில் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன், உங்களோட அட்ரஸ் கொடுத்துட்டு பர்மனன்ட் அட்ரஸாக இருந்தால் கீழே ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்கும், அதை டிக் பண்ணிட வேண்டியதான். ஸோ கொடுத்தாச்சு. பர்மனன்ட் அட்ரஸ் வந்து சேம் கொடுத்தீங்கன்னா டிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். அப்புறமா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன், ஸோ அதுக்கான ஆப்ஷன் இஸ் அப்ளிகபிளாக இருந்தால் கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா இன்னொன்று கொடுத்து சப்மிட் கொடுத்துடலாம். அடுத்த குவாலிஃபிகேஷனில் நீங்கள் என்னென்ன முடிச்சிருக்கீங்களோ அது எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துருக்கணும். ஸோ 10th 12th டிப்ளமோ, யூஜி, பிஜி, இன்டெகிரேட் பிஜி இருந்தால், ஸோ நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்களோ அது எல்லாமே கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட டேப் எல்லாமே ஓப்பன் ஆகும். நீங்கள் என்னென்னா கிளிக் பண்ணுறீங்களோ அது எல்லாமே கீழே வந்து நீங்கள் கொடுக்கணும். பர்சன்டேஜ், ஏஜ், டிகிரி, கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் பண்ணணும். இது வந்து இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இது மாதிரி உங்களுக்கு அடுத்த பேஜ் கார்னர் டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இதில் வந்து என்னென்ன ஃபில் பண்ணணும் அப்படின்னா போஸ்ட் டீட்டெயில், என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கா இல்லை வந்து காலேஜ் எஜுகேஷனுக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் டீட்டெயில்டாக அப்ளிகண்ட் உங்களோட டீட்டெயில்ஸ் பற்றி, அட்ரஸ்ஸு, ஸ்பெஷல் டீட்டெயில்ஸ், ஸ்பெஷல் கேட்டகரினா பிசி, எம்பிசி இது அது மீன் தான் ஸ்பெஷல் கேட்டகரி. அதுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். அடுத்து வந்து மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், என்ன தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமான்னு சொல்லிட்டு படிக்கிறது. அடுத்து டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும். எக்ஸாமினேஷன் பர்டிகுலர்ஸ், அது எக்ஸாமினேஷன் பர்டிகுலர்ஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னா உங்களோட சென்டர், ஓகே, எக்ஸாம் சென்டர் வந்து சூஸ் பண்ணுறது. எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ், ஓகேவா, நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்களா அதை டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். அப்லோடிங் டாக்குமெண்ட்டு, ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து ப்ரிவ்யூ அண்ட் கன்ஃபர்மேஷன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 13 ஸ்டெப்ஸ் வந்து இதில் அவைலபிளாக இருக்குது. இதில் வந்து நம்ம என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண முடியும். சர்டிஃபிகேட்டை மட்டும் இத்தனை சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணி கரெக்டாக சொல்ல முடியாது. ஒருத்தவங்க பிஹெச்டி மட்டும் முடிச்சிருப்பாங்க, ஒருத்தவங்க பிஹெச்டி, ஸ்பெட்டு, நெட் எல்லாமே முடிச்சுருப்பாங்க.
ஸோ அப்படின்னா அதை கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணி சொல்ல முடியாது. ஆனால் பட் டோட்டல் ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 13 ஸ்டெப்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. அந்த ப்ரிவ்யூ அண்ட் கன்ஃபர்மேஷன் வரைக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பேமெண்ட்டும் உங்களுக்கு ஆப்ஷனில் வரும். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.